வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். உலகிலேயே முதலில் உருவான குபேரன் கோயில் ரத்னமங்கலத்தில் இருக்குது. அந்த கோயிலிருந்து நேரடி பதிவை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த உலகிலேயே முதலில் உருவான இந்த குபேரன் கோயிலில் வழிபாடுகள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. அந்த சிறப்பு வழிபாடின் பதிவு தான் இது. குபேரன் கோயிலில் பொதுவாக பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். வாழ்க்கையில் எல்லாருமே பணம், துட்டு, மணி இதுக்காக தான் காத்திருக்கோம். இது கிடைக்க தான் போராடிட்டு இருக்கோம். குபேரனை ஒழுங்காக வணங்கினா எல்லா வெற்றியும் கிடைக்கும். என்னுடைய பேச்சுக்கு அப்புறம் நீங்கள் நேரடி பதிவாக உலகிலேயே முதலில் உருவான குபேரன் கோயிலிருந்து நேரடி பதிவாக குபேரனை எப்படி கும்பிடணும், குபேரனுடைய வரலாறு என்ன அப்படின்றத அந்த உலகிலேயே முதலில் உருவான குபேரன் கோயில் நிறுவனர் நேரடியாக வீடியோ காட்சியாக கொடுத்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவானின் அருள் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். மகாலட்சுமி தாயாரை துதிபாடி வழிபாடு செய்வதும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தங்கம் மற்றும் வெள்ளியிலான பூஜை பொருட்களை பிரசாதமாக பெற்றுக்கொள்வதும் நமக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் என்பது ஐதீகமாகும். குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தம்முடைய கோரிக்கை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது தம்முடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தன்னுடைய கடைசி விரல் சுண்டு என்று அழைக்கப்படக்கூடிய தன்னுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 வரைகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வானோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தம்முடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி குபேர திருவுருவப்படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையுடன் பிரார்த்தனை செய்து கொள்வது தம்முடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். முத்திரைகளின் தத்துவம் பஞ்சபூத தத்துவங்களாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களே முத்திரைகளின் தத்துவங்களாகும். அதனால் முத்திரைகளின் மூலம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது தம்முடைய கோரிக்கைகளை எழுதி நிறைவேற்றும். நிலம் மற்றும் நீரின் சக்தி கீழே அழுத்தப்படுகின்றது. நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற 3 சக்திகளும் மேலே எழுப்பப்படுகின்றன. அதனால் குபேர முத்திரையுடன் தாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது தம்முடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். ஸ்ரீ குபேர பகவான் தேதாயுகம் ஸ்ரீமுக வருடம் 5064 ஆண்டு ஐப்பசி மாதம் மங்கள வாரம் 8ஆம் தேதி 27 நாளிகை 42 வினாடிக்கு பூஷ நட்சத்திரம் மீன லக்னத்தில் சுபஜனனம். இந்த குபேரன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னமங்கலம் வண்டலூர் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டோன்னே இந்த கோயில் இருக்குது. இந்த திருக்கோயில் அது பக்கத்துலேயே அரைக்காசு அம்மன்ற ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு வந்தால் நமக்கு மன நிம்மதியை தாண்டி சில விஷயங்கள் வாழ்க்கையில் புரிய வரும். இவங்களுடைய வழிபாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. மாடு, குதிரை எல்லாமே இவங்களே பண்ண மாதிரி வச்சு அவங்களுக்கு ரொம்ப ஆராதிக்கிறாங்க. ஸோ பசுவை அவங்க எந்த அளவுக்கு வணங்குறாங்களோ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய சக்தி. அது மட்டும் இல்லை, காசு, அந்த காசை வச்சு கும்பிடுறாங்க. நம்ம காசை பேக்கெட்டில் வைக்கிறோம், பர்ஸில் வைக்கிறோம், அதை செக்காக யூஸ் பண்ணுறோம், கூகுள் பேயில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த காசை வச்சு கடவுள்கிட்ட கும்பிடும் போது அதனுடைய பவர் அதிகம். ஸோ இவங்களுடைய செயல்முறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளே வணங்குறதுக்கு கூட கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி குபேரனை வணங்கணும் அப்படின்ற முறையை இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் கற்றுக்கலாம். அந்த முத்திரை எப்படி அப்படின்றத ரெகுலராக பாருங்கள். நன்றி, வணக்கம்.